ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் இவங்க கிடக்குறாங்க. நம்ம போட்டிக்கு கலந்துக்குவோம், கண்டிப்பாக நமக்கு அந்த 1,00,000 வேணும்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு போட்டியாளரும் பயங்கரமாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவங்க 3 ஜேடியும் இப்படி யோசிக்கிற டைமில் சரி என்ன கேள்வி கேட்பாங்க, எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு வா நம்ம ஸ்ருதிகிட்ட போய் கேட்போன்னு இவங்க மொட்டை மாடிக்கு வந்தால் இவங்க 2 பேரும் இவங்க தான் சண்டை கோழியாச்சே அடிச்சுக்கிற மாதிரி நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே டே பொம்பளை பிள்ளை போய் அடிக்கிறியடா, பொண்டாட்டியை போய் அடிக்கிறியடா, ரவியை கண்ணா பின்னான்னு கிழிக்கிறாங்க. டே நான் எதுவும் அடிக்கலாடா, சொல்கிறத கேளுடான்னு சொல்லி கேட்க ஸ்ருதி இங்கே நின்று சிரிச்சுட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு கேடி உண்மையை சொல்லிட்டின்னு சொல்லி கேட்க இப்படிலாம் ஏதாவது போட்டி வச்சா என்ன பண்ணுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்கள் பொண்டாட்டியோட பிறந்த நாள் சொல்லுங்கள், உங்கள் பொண்டாட்டி எங்கே பிறந்தாங்க, எந்த இடத்துல பிறந்தாங்க, உங்கள் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி மீனாட்ட கொஸ்டின் கேட்க 2 பேரும் மாற்றி மாற்றி திருத்துன்னு முழிக்கிறாங்க. திருவிழாவில் காணாம போன ஆடு மாதிரி முழிக்கக்கூடாதுமா, மேல் ஃபார் ஈச் அதர்னு காமிக்க வேணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்குங்க இந்த காலத்தில் பொண்டாட்டியோட பிறந்த நாள் தெரியுது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை நம்ம ஜெயிக்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. சரி ட்ரை பண்ணுவோமேனு யோசிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜ் ரோகிணியை கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம், வேற யாரும் ஜெயிக்கலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சபா சரியான போட்டி அப்படிங்கிறாங்க. போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எல்லாரையும் வந்து நிற்க சொல்கிறாங்க. எங்கே என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒருத்தரும் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் உங்களோட திறமைகளை சொல்லுங்கன்னு சொன்னோன்னே நம்ம மனோஜ் இருக்காரு, எல்லாரும் திறமையும் சொல்கிறாங்க. சொல்லும் போது உன் பொண்டாட்டிக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லிட்டு முத்துவை கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டே என் பொண்டாட்டி பூ கட்டுவோம், அது 3 நிமிஷத்தில் 3 மூலம் கட்டுவான்ட்டாங்க. இது பல திறமையாச்சு அப்படிங்கிறதாச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட டேலண்ட்டை நிரூபிச்சுட்டு இருக்க கேப்பில் நம்ம ரோஹிணி வந்து ஒரு பாயை வந்து கேலாக மாற்றிட்டாங்க. வேற லெவல்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பல குரல் பலவிதமாக பேசி அசத்திட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம மீனாவோட டர்ன் வருது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்